விஜய் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். முதல் வணக்கத்தில் ராசி நல்ல ராசியில் இன்றைய நாளானது 9/10/2024 புரட்டாசி மாதம் 23ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய இன்றைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். இன்றைய நாளில் புதிய அறிமுகத்தில் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது நல்லது. வெளியிடமாகட்டும், உத்தியோகமாகட்டும், தொழிலாக இருக்கட்டும், வண்டி வாகனத்திலையாக இருக்கட்டும், யாராவது புதுசாக அல்லது ஃபோனில் கால் வந்தால் கூட யார் என்னன்னு தெரியாமல் கடலை போடுறது, ரொம்ப பேசுகிறதெல்லாம் பெரிய சிக்கலை இன்றைக்கி ஏற்படுத்திடும். அதனால் சுருங்கி இருப்பது அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். ஆமை எப்படி ஓட்டுக்குள்ளே இருந்து தேவையான விஷயத்துக்கு மட்டும் தலையை நீட்டுதோ அதுபோல் இன்றைக்கி இருப்பது தான் உங்களுக்கு முக்கியம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு அனுகூலமான நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக துணை அல்லது துணைவியார் விஷயத்திற்கு அனுகூலம் காணப்படும். பெற்றோர் விஷயத்தில் ஏற்றங்கள் காணப்படும். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் கிடைக்கும். உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் சிக்கல் தீரும். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபதாபம் கூடாது. பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் மன வேற்றுமை இருந்தாலும் புண்ணாக கௌரவம்லாம் பார்த்து, கௌரவம் சிவாஜி மாதிரியெல்லாம் இல்லாமல் இறங்கி போய் குழந்தைகளை அரவணைத்து கொள்வது நன்மையான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் பெறக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அதீத கவனமாக இருப்பதும், உறவு முறையில் யாருக்காவது ஏதாவது மன கஷ்டங்களோ தேக ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் அதையெல்லாம் ஒதுக்கி வைத்து அவர்களுக்கு அன்பு பாராட்டி அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வது இன்று மிக மிக முக்கியம். வாகனங்களில் வித்தைகள் காட்டாமல் இருப்பதும், பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி அனுகூலத்தை தருவதும், துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவது முக்கியத்துவத்தை கொடுக்கும். காதல் அமைப்பிலும் சிறிய வாக்குவாதங்கள் தகராறில் முடியும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். மிகப்பெரிய ஏற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு. பழைய கடன்கள் பைசல் செய்யக்கூடிய அமைப்பு. எதிரிகள் விஷயத்தில் இருந்த பதட்டம் படிப்படியாக குறையக்கூடிய அமைப்பு. தொழில் சார்ந்த விஷயம், உத்தியோகம் சார்ந்த விஷயம், வியாபாரம் சார்ந்த விஷயம் அனுகூலத்தை தரும். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் ஒன்று தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிக அற்புதமான அமைப்பும் ஏற்றத்தையும் பெறக்கூடிய நல்ல காலகட்டம். உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும். வார்த்தைகளில் தேன் தடவிய வார்த்தை உன்னதமான சூழ்நிலை ஏற்படும். சனியின் வக்கரம் எதிரிகள் விஷயத்திலிருந்து பாதுகாப்பை பெற்றுத்தரும். சமாதானம் ஏற்படுத்தும். பணச்சிக்கல் படிப்படியாக தீரும். உத்தியோகம் சார்ந்த விஷயம் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய நல்ல காலகட்டத்துக்கு ஏற்றவாறு வாழ்க்கை மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது மிகப்பெரிய அற்புதத்தையும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கண்டிப்பாக மேலதிகாரிகள் விஷயத்தில் எவ்வளோ கவனமாக இருக்க வேண்டுமோ அதுபோல இரத்த பந்த உறவுகள் விஷயத்திலும் அதீத கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். தொழில் சார்ந்த விஷயத்தில் சிறிய வாக்குவாதங்கள் பெரிய அளவு கஷ்டத்தையும் பெரிய அளவு சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். உறவு முறையில் மனமிட்டு பேசுவது உங்களுக்கும் அவர்களுக்கும் நன்மை ஏற்படுத்தி தரும்.
உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். தனிப்பட்ட முறையில் வண்டி வாகனத்தில் சிறிய பாதிப்பு இருந்தாலும் சரி செய்து கொள்வது ஏற்றத்தை தரும். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய அமைப்பு. நீண்ட நாட்களாக இருந்த மனவேற்றுமை தீரக்கூடிய அற்புதமான காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் தைரியமாக முன்னோக்கி செல்லக்கூடிய நாள். எதை தொட்டாலும் தொடங்கக்கூடிய நாள். சோம்பல் இல்லாமல் இருக்கக்கூடிய நாள். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு, குடும்பம் சம்பந்தப்பட்ட நீண்ட நாட்களாக தள்ளி போன ஒரு பிரச்சனையை சுமூகமாக எடுத்து பேசி தீர்த்து கொண்டு ஜெயத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல நாள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உறவு முறையில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், படிப்பேற்றம் என்ற அனுகூலங்கள் பெரிய சந்தோஷத்தையும் பெரிய நிம்மதியும் பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் யோக பலத்தை கன்ஃபார்மாக பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய அற்புதமான காலகட்டம். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது ஏற்றத்தின் அமைப்பை ஏற்படுத்தி தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். உறவு முறையில் கோபதாபத்தை வைத்து கொள்ளாமல் இருப்பது ஏற்றமும் அனுகூலத்தை தரும். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய நல்ல நாள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றமும் அனுகூலமும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது உங்களுடைய முயற்சிகளுடைய வெற்றிக்கு உண்டான அடிச்சுவடு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, மனமிட்டு பேசுவது மிக மிக முக்கியம். தொழில் சார்ந்த பிரச்சனை, வியாபாரம் சார்ந்த பிரச்சனை கன்ஃபார்மாக உங்களுக்கு ஏற்றவாறே மாறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் ஏற்றத்தை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். துணை அல்லது துணைவியாக்காரருக்காக சில செலவுகள் செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். அது சுபவிரயமாக பார்த்து கொள்வது அனுகூலமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவினர்களுக்கும் அவர்களுக்கு வேண்டிய செலவுகளுக்கு செய்வது, இவ்வளோ கோபத்தை பருவது எந்த விதத்தில் நியாயம் என்பதை மட்டும் யோசித்து கொண்டால் போதும். உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் லாபம், சந்தோஷம், ஏற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு. டக்கு டக்குன்று எடுக்கக்கூடிய முடிவுகளெல்லாம் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு. திட்டமிட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் பல விதத்தில் நன்மையும் பல விதத்தில் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உறவு முறையில் காணப்பட்டிருந்த பலவிதமான சிக்கல்கள் படிப்படியாக தீரும். நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த கஷ்டங்கள் படிப்படியாக தீரக்கூடிய காலகட்டம். எந்த பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்வது கும்பத்துக்கு இன்று ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். மனதில் இருந்த பாரமும் உறவு முறையில் இருந்த பாதிப்பும் பரிபூர்ணமாக குறையக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயம், உத்தியோகம் சார்ந்த விஷயம், வியாபாரம் சார்ந்த விஷயம், படிப்பு சார்ந்த விஷயம் ஏற்றத்தை பெறக்கூடிய நல்ல காலகட்டம். டக்கு டக்குன்று எடுக்கக்கூடிய முடிவு பெரிய அளவு ஆச்சரியத்தையும் பெரிய அளவு நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழிலில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய நல்ல காலகட்டம்.
உறவு முறையில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எந்த முடிவும் உங்களுக்கு சாதகமாக முடியும். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய இன்றைய தினப்பலனை பார்த்தோம்.